ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி லேபோட 7th எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறோம், ஏஆர்பி பாய்சனிங். ஓகே, ஸோ ஏஆர்பி பாய்சனிங் அப்படின்னா இட் இஸ் அன் அட்டாக் that involves sending a spoofed ARP messages over a local area network. அதாவது நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேண்டில் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு அட்ரஸை வந்து ஆட் பண்ணுறது தான் ஏஆர்பி ஸ்வூப்பிங்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை ஏஆர்பி ஸ்வூப்பிங்னு சொல்லலாம், இல்லைனா கேட்ச் பாய்சனிங்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஏ சைபர் அட்டாக்கு. ஸோ இந்த அட்டாக்கோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா டிஓஎஸ் அட்டாக்னு சொல்லுவோம், டினைல் ஆஃப் சர்வீசஸ் அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ஐபி அட்ரஸ் உள்ளுக்கு இருந்து அன்ரெலவெண்ட்டான மெசேஜை நம்மளோட கேட்வேக்கு, தட் இஸ் ரவுட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஏஆர்பி மானிட்டரிங் டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம உபுண்டு பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த உபுண்டு பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறதுக்குரிய டீட்டெயில்ஸை உனக்கு நான் தரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு ipconfig/all கொடுத்த அப்படின்னா உன்னோட நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக, உன்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லுத்தோட இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் டிஸ்பிளே ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் உன்னோட கான்ஃபிகரேஷன். இதில் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்றது நத்திங் பட் யுவர் மேக் அட்ரஸ். அதே மாதிரி உன்னோட IPv4 அட்ரஸ்ன்றது உன்னோட ஐபி அட்ரஸ். ஓகே, உன்னோட நெட்வொர்க்கோட அட்ரஸ், இன்டர்நெட் அட்ரஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ARP-A அப்படின்னு கொடுக்கணும். இது என்னன்னா, இந்த ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் த ARP கேட்ச். உன்னோட கேட்சில், ARP கேட்சில் இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லுத்தையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ARP-Aன்னு கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கோ. அதில் உன்னோட ஐபி அட்ரஸையும் மேக் அட்ரஸையும் பார்த்துக்கோங்க. மேக் அட்ரஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, -Aன்னு கொடுக்குறப்பல டிஸ்பிளே த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ARP கேஷ்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருது, ஃபிசிக்கல் அட்ரஸ் கொடுத்துருது. நெக்ஸ்ட்டு அதோட டைப்பு, அது வெதர் இட் இஸ் ஏ டைனமிக் ஆர் ஸ்டாட்டிக்ன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து உன்னோட ஏஆர்பி. இதில் நம்ம பாய்சனிங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ஐபி அட்ரஸை நம்மளோட ஒரு மேக் அட்ரஸை போட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டு ARP-S, நம்மளோட ஃபேக்கான ஒரு ஐபி அட்ரஸ்ஸு ஃபாலோடு பை எ மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ்ன்றது நீ இதை வந்து மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, அதாவது 0 to 9 A to F இது வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒரு 2 நம்பர்ஸாக கொடுத்து ஹைஃபன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்கான ஒரு அட்ரஸை கொடுத்துருக்கோம். இந்த அட்ரஸை பார்த்துக்கோ. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை செக் பண்ணுறதுக்காக திருப்பி A கொடுக்குறேன், ARP-A கொடுக்குறேன். அப்போ -A கொடுக்குறப்ப நான் க்ரியேட் பண்ண அந்த ஃபேக்கான ஐபி அட்ரஸ் வித் மேக் அட்ரஸோடு இருக்கிறது ஸ்டாட்டிக் டைப்பில் இங்கே வந்து லோட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பாய்சனிங்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன ஆகும்னா, நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இந்த அட்ரஸில் இருந்து, அதாவது தான் வந்து கரெக்டான அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜஸை இதுக்குள்ளே லேண்டில் கனெக்ட் ஆகிருக்க சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதோட டைப்பையும் பார்த்துக்கோ, ஸ்டாட்டிக்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மானிட்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்போ நம்ம செக் பண்ணுறதும் மேனுவலாகவே செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு -D கொடுத்து நம்மளோட ஐபி அட்ரஸை கொடுத்தனா இது ரிமூவ் ஆகிடும். தட்ஸ் ஆல்மா.